எக்ஸசைஸ் 1.6ல் எயித்து சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, 500 கார் ஓனர் இருக்காங்க. அவங்ககிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, என்னென்ன கார் வச்சுருக்காங்க, ஓனாக யார் யாரெல்லாம் கார் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ ஏன்ற கார் வந்து 400 மெம்பர்ஸ் வந்து ஓனாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பீன்ற காரை வந்து எவ்வளவு 200 வந்து ஓனாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு 500 ஓன்ட் போத் ஏ அண்ட் பி கார்ஸ் இன் திஸ் டேட்டா இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என் ஆஃப் ஏ வந்து 400 கொடுத்துட்டாங்க, என் ஆஃப் பி வந்து 200 கொடுத்துட்டாங்க, என் ஆஃப் ஏ யூனியன் பி 500 கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ என் ஆஃப் ஏ யூனியன் பி ஃபார்முலாவில் போட்டு ஈக்குவல் ஆகுதா இல்லையான்னு தான் பார்க்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ எல்லாத்துக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலே பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. 500 இஸ் ஈக்குவல் டு 515 வந்திருக்கு. இது வந்து நாட் ஈக்குவல். ஸோ therefore the data is incorrect. எக்ஸசைஸ் 1.6ல் 9th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு காலனி இருக்குது. அந்த காலனியில் 275 ஃபேமிலிஸ் வந்து தமிழ் நியூஸ் பேப்பரை வாங்குறாங்க. 150 ஃபேமிலிஸ் வந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரை பை பண்ணுறாங்க. 45 ஃபேமிலிஸ் ஹிந்தி நியூஸ் பேப்பரை பை பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 125 ஃபேமிலி தமிழ் அண்ட் இங்கிலீஷ், 70 ஃபேமிலி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, 5 ஃபேமிலிஸ் தமிழ் அண்ட் ஹிந்தி, 3 ஃபேமிலிஸ் ஆல் த 3 நியூஸ் பேப்பர். இப்போ இந்த டேட்டாஸ் பார்த்தாலே நீங்கள் பிக்சர் போட ஆரம்பிச்சிருக்கணும். ஓகே, எப்படி பிக்சர் போடுறது? 275 தமிழ், 150 இங்கிலீஷ், 45 வந்து ஹிந்தி. நெக்ஸ்ட் என்னது 125 போத் அண்ட் தமிழ் இன் இங்கிலீஷ், 70 பீப்புள்ஸ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, 5 people தமிழ் அண்ட் ஹிந்தி. நெக்ஸ்ட்டு 3 people ஆல் த 3 பேப்பர்ஸ். ஓகே, இப்போ நம்ம இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சிட்டிங்கன்னா தான் நமக்கு ஆன்சர்ஸ் போட ஈஸியாக இருக்கும். அப்போ தனித்தனியாக ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டில். இப்போ இது மட்டும் 2 பேப்பர் மட்டும் வாங்குறவங்க எவ்வளவு? இந்த 125லேருந்து 3 மைனஸ் பண்ணிங்கன்னா 120. அதே மாதிரி இங்கே 17லேருந்து 3 மைனஸ் பண்ணிங்கன்னா 40, 5லேருந்து 3 மைனஸ் பண்ணிங்கன்னா 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதெல்லாம் இந்த டேட்டாலேருந்து மைனஸ் பண்ணணும். அப்போனா தான் தமிழ் மட்டும் வாங்குறவங்க எவ்வளோன்னு நமக்கு தெரியும். ஓகே, அப்போ இந்த டேட்டா என்ன? 122, 125 + 2 127. 127 என்ன பண்ண போகிறோம்? 275லேருந்து மைனஸ் பண்ணி வைக்க போகிறோம். 148. அதே மாதிரி இந்த டேட்டாஸ் 122, 3, 14 இதெல்லாம் நம்ம மைனஸ் பண்ணால் 139. அதை வந்து 150லேருந்து மைனஸ் பண்ணால் 11. அதே மாதிரி இந்த டேட்டாஸ் 2, 3, 14, 2, 3, 14 இந்த டேட்டாஸை 45லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னது 26. இப்போ நம்ம எல்லாமே ஓரளவுக்கு தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஷின் பார்க்கலாம். கொஷினில் என்ன இருக்குது? நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் பை ஒன்லி 1 நியூஸ் பேப்பர். அப்போ மொத்தமாக கேட்டுட்டாங்க அவங்க. ஒரு நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க மட்டும் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம தமிழுக்கு மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோமா, இங்கிலீஷ்க்கு மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோமா, ஹிந்திக்கு மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த நம்பரை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். அப்போ 148, 11 + 26, 185. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் என்னது? நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் பை அட்லீஸ்ட் 2 நியூஸ் பேப்பர். அட்லீஸ்ட்னு கொடுத்துருக்கிறதுனால 3 நியூஸ் பேப்பர் வாங்குறவங்களையும் நம்ம எடுக்கலாம். ஓகே, அப்போ 2 எவ்வளவு? 122, 14, 2, 3 நியூஸ் பேப்பர் வாங்குறவங்களையும் எடுக்கலாம். நம்பர் 3. அப்போ 122, 14 + 2 + 3 141 மெம்பர்ஸ். நெக்ஸ்ட் தேர்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் இந்த காலனி. அந்த காலனியில் இருக்கிற டோட்டல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே இந்த செகண்ட் கொஸ்டினில் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். அப்போ இந்த ரெண்டையுமே ஆட் பண்ணாலே நமக்கு நம்பர்ஸ் கிடச்சிடும். அப்போ இந்த டேட்டாஸ் எல்லாம் எழுதிட்டு ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளவு? 326 ஃபேமிலிஸ். Thank you.